வணக்கம் சார். வணக்கம் சைமன். கருப்பு நம்ம ரெட்ரோ பற்றி பேசியிருக்கோம், கங்குவா பற்றி பேசியிருக்கோம். கருப்பு அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்த்தீங்களா சார்? எப்படி இருந்தது? ரெட்ரோ, அதுக்கு முன்னாடி கங்குவா, அதை தாண்டி எதற்கும் துணிந்தவனுக்கு பிறகு ஒரு தேட்டரிக்கல் இட்டு சூர்யாவுக்கு அவசியம் தேவை அப்படின்ற ஒரு விமர்சனங்கள், அதுதான் நிஜமும் கூட. விமர்சனங்களை தாண்டி அதுதான் உண்மை. ஆனால் தொடர்ச்சி அந்த மாதிரியான படங்கள் ஒரு மாதிரி இதுவாக வந்துக்கிட்டே இருந்தது. அது எந்த விதத்துலையும் ரசிகர்களை தாண்டி பொதுவானவர்கள் கனெக்ட் ஆகலை. இப்போ அந்த கருப்பு படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது இன்றைக்கி வேறு அவருடைய பிறந்தநாள், அதனுடைய ஸ்பெஷலாக விட்டுருக்காங்க. பார்த்தபோது கருப்புன்னு ஆரம்பத்திலே ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. அதுலேயே இது சனம் கூட பேசியிருந்தது சாமி படமா அல்லது சமூக படமா இல்லது இந்த பேய் காத்து கருப்பு இந்த மாதிரியான படமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு சூர்யா என்ன சொல்ல வராரு அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸும் இதில் இருக்குது. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கதை அப்படின்னா அந்த கருப்பு சாமி இருக்குல்ல, ஊர்காவல் தெய்வங்கள், முனீஸ்வரன், கருப்புசாமி, காத்தவராயன், இப்படி அதில் கருப்பு சாமியை ஒரு 150 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பகுதியே ரொம்ப மானசீகமாக வணங்குறாங்க. மானசீகமான எது ஒன்றாலும் கருப்புக்கிட்ட போய் சொல்லிட்டோம்னா அவர் அதை முடிச்சு வச்சிருவாரு அப்படின்போது அந்த காலம் அப்படி முடிஞ்சு இப்போ 2025 அந்த சாமியே கருப்பே மனித ரூபத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கடவுள் வரமாட்டார் நேரடியாக, மனித ரூபத்தில் வருவார்னு. அப்படியாப்பட்ட ஒரு மனிதராக அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு தான் ஒரு கதையாக இதை பற்றி ஒரு சோஷியல் மீடியாவில் போகிற ஒரு விஷயம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை சார், டீசர் நம்ம எப்பயுமே சூர்யா சார் படம் அப்படின்னா ஏதாவது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இது வித்தியாசமாக இருக்குது. என்ன வித்தியாசம்னா தெலுங்கு படம் மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப டீசர் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வழக்கமாக பார்க்குற ஒரு பாலகிருஷ்ணா படம் மாதிரி ஒரு அல்லு அர்ஜுன் படம் மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இங்கேயே நீங்கள் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் முனி, காஞ்சனா இதெல்லாம் நடிச்சுட்டு இங்கே கூட 2-3 படங்கள்லாம் அந்த மாதிரி வந்துருக்குது. இந்த வாயில் சூட்டை வச்சுக்கிட்டு எங்கள் ஜவான் எடுத்துங்களேன் ஒரு ஷார்ட் அப்படியே இருக்குது. ஷாருக் கான் ஒருவர் தெரியுங்களா? அதாவது பழக்கப்பட்ட ஒரு கேரக்டர், கதைக்களமும் ஒன்றும் புதுசா இருக்கிற மாதிரி தெரியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சூர்யா இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ல தெரியுது. அப்புறம் எனக்கு என் பேர் சரவணன், இன்னொரு பேர் என்ன இருக்கு தெரியுமா அப்படின்லாம் ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு வக்கீல வந்தவொடனே ஜெய்பீம் ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. அதுதான் திரும்ப ஒரு கருப்பு சாமிக்குள்ள, கற்பண்ண சாமிக்குள் ஒரு கருத்தை சொல்ல போகிறார் ஆர்ஜே பாலாஜி. இது ஒரு வழக்கமான படமா இருக்குமா, இது ஸ்பெஷலா இருக்குமான்னு பார்த்தா ஒரு பக்கா கமர்ஷியல் படம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கமர்ஷியல் படம் தான். இந்த டீசர் கூட பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெரிய வரவேற்பா இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. டீசர் டீகோட் பண்ணோம்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் அந்த கண்ணு மட்டும் காமிக்கிற ஷார்ட்ஸ், அது ரோலெக்ஸ் அந்த சீன்ல இருந்து எடுத்த மாதிரி இருந்தது. எடுத்ததுனால இன்ஸ்பயர் ஆகி பண்ண மாதிரி இருந்தது. பட்டு நிறைய ஷார்ட்ஸ் இந்த 3 ஆட்கள் மேலே அப்படியே ஏறி போய் நிற்கிற மாதிரி, சலார்ல கையை மட்டும் வரும், இதுல ஆட்களோட சேர்ந்து நிக்கிறாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்க போல. அப்படி பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் கத்தியும் வேற வருது ஆமா ஒரு ஷாட்ல. ஆமா, அதுவும் வருது. தொடர்ந்து இது எல்லாமே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்த ஞாபகப்படுத்துற மாதிரியே இருக்கு சார். உண்மையிலே அந்த டீசர்ல புதுசா ஒண்ணும் கிடையாது. ஒரு மசாலா ஹீரோ, ஒரு கமர்ஷியல் ஹீரோவுக்கு எந்த மாதிரியான ஒரு டீசர் பண்ண முடியும், அதை தான் பண்ணியிருக்காங்களே. இந்த டீசர் இப்போ நீங்க சூரரை புற்றோடைய ஒரு டீசர் ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்ததுங்க. அப்படி இருந்தது, எல்லாமே புதுசா இருந்தது. அதுல நீங்க அதை ஆரம்பிக்கிறது, நீங்க வாரண ஆயிரம் ட்ரெய்லரே போய் பாருங்களேன், பிரமாதமா இருக்கும். அந்த சூர்யா எங்க போனாருன்னா இப்போ நமக்கு, ஏன்னா அதை சம்பந்தமா பேசுனாங்கன்னா உள்ள சூர்யா ஆட்களை இறக்கி விட்டுறாங்க. அவனுங்க சாத்துட்டு சாத்துறா. வேற யாராவது நடிகரை பத்தி பேசினா கூட என் தலைவனை தானே நீ பேசிருக்குன்னு சொல்லி அதுக்கு இறக்குறாங்க உள்ள. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு திரையரங்கு உரிமையாளர் அவர் பாட்டு பேசியிருந்தாரு. அவர் எந்த குரூப்ல தூக்கி அவர் போனை போட்டாங்கன்னு தெரியல. போன் நம்பரை 2 நாளைக்கு வச்சு செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சரியான விஷயமே கிடையாது. ஏன்னா மற்ற விஷயங்கள்லாம் சூர்யா நாலேஜுக்கு போகும்போது இதையும் சூர்யா நாலேஜுக்கு அவர் கூப்பிட்டு இது பண்ணணும். ஒரு சமயம் அதை ரசிக்கிறாரா, அவர் சம்பந்தப்பட்டவர்கள் செய்யறாங்களான்னு தெரியல. மற்ற எந்த ஹீரோக்களும் அப்படி பண்ற மாதிரி இல்லை. உங்களை புகழும் பொழுது விமர்சனமும் பண்ணதான் செய்வாங்க. எல்லா ஹீரோக்களுக்கும் உண்டு. நீங்க விஜய் அல்லது அஜித்தோ கிடையாது. நீங்க உங்களுக்கான இதுதான். நீங்க விஜய் அஜித் இடத்துக்கு தான் நீங்க அங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க, அது வேற விஷயம். அதே சமயத்தில் ரசிகர்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி வைக்கணும். எதுக்கு எடுத்தாலும் போய் கொந்தளிக்கிறது, பொங்குறது, இதெல்லாம் ஏன்? படம் நல்லா எடுத்தா ஓட போகுது, படம் நல்லா எடுத்தா எல்லாம் பாராட்ட போறாங்க, எல்லாரும் விமர்சனம் பேச போறாங்க. நமக்கு என்ன தனிப்பட்ட முதல்ல ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை பாராட்டினா நாம என்ன சூர்யா படத்தை பாராட்ட போகிறோம்?
பாராட்டி இருக்கணும். நந்தா படத்தெல்லாம் வந்து அப்படி எழுதியிருக்கேன் நான் வந்து. நந்தா படம் ப்ரீவியூ தியேட்டர்ல பார்த்துட்டு வெளியே வரும்போது சூர்யா கிட்ட இருந்து ஃபோன், இது உண்மை அது. அப்ப சரவணனா இருந்தார் வந்து, அதன் பிறகு சூர்யாவை மாறினார், இல்ல குணத்துல சொல்றேன். அதன் பிறகு அப்படியே வந்து இதுவாயிட்டாரு. அதுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க சார், இவன் தான் எங்கேயோ செமத்தியா அடி வாங்கியிருக்கான் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுவாங்க. என்ன பண்ணி மட்டும் விடுங்க. ஆமா, என்ன அதுக்காக வந்து நமக்கு வந்து இந்த டீசர் பார்க்கும் போதே ரொம்ப நார்மலான ஒரு டீசரா தான் சார் இருந்தது. ஆனா கீழே கமெண்ட்ஸ் படிக்கும்போது ஓஹோ ஆஹா, விஜய் இது சூர்யா அவர்களுடைய ஃபிலிம் கரியர்லயே இது பயங்கரமான படம், ஏய் என்ன எல்லாம் பார்த்துதான் பேசுறீங்களா இல்ல பார்க்காம கமெண்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. சாய் அப்னேக்கர் வந்து இதுல ஃபர்ஸ்ட் டைம் மியூசிக் டைரக்டரா பண்ணியிருக்காரு. மியூசிக் எப்படி சார் இருந்தது? எனக்கு என்னன்னா, இந்த ஒரு டீசரை வச்சு நம்ம மியூசிக் முழுசா சொல்லிட முடியாது. ஆனா பார்க்கும்போது ஒன்றும் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி தெரியல வந்து. அதே சவுண்டு, அதே அடி, அதே பிஜிஎம் தான், கொஞ்சம் அப்படியே பெரட்டி போட்டிருக்காருன்ற மாதிரி. ஒருவேளை இதுக்கப்புறம் வர அப்டேட்டு இல்லை இது ஒரு முழு படமாக பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாரு, இல்லை இந்த பிஜிஎம் தனியா வந்து சூர்யாவுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் பிஜிஎம் ஏதாவது பண்ணியிருப்பாரான்னு பார்க்கலாம். ஏன்னா சாய் அபேங்கர் வந்து அப்படி ஒரு படம் பண்ணல, 7 படம் புக் ஆயிடுச்சு, 8 படம் புக் ஆயிடுச்சு, அனிருத்தை வந்து காலி பண்ண போறாரு, ஏஆர் ரகுமான் வீட்டுக்கு அனுப்புறான்னு ரேஞ்சில் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை அப்படியாப்பட்ட திறமைசாலியா இது வந்து முழு படமா வந்த பிறகு இல்லைன்னா ஒரு ட்ரெய்லர் வந்த பிறகு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டீசரை பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசா எனக்கு தெரியல வந்து. சூர்யா அவர்கள் கஜினியில பண்ண ஒரு சீக்வன்ஸை எடுத்து ஒருத்தர் வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லி அவரு படாத பாடு படுத்திட்டு இருவார் அந்த சீனை. இப்ப திரும்ப அதே சீனை வந்து சூர்யாவே பண்ணியிருக்காரு. இல்லை, சூர்யா இருக்கிற உச்சம்லாம் உயரம் என்ன, அவர் ஏதோ பண்ணிக்கிட்டு போறாரு வந்து. அந்த இருக்கிற சோசியல் மீடியாவுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு அவர் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு பப்ளிசிட்டிக்காக. அவர் கஜினி மாதிரி நின்று ரியாக்ஷன் பண்ணாரு, வாட்டர் மலரை கட்சிக்கிட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு காட்சி அந்த டீசர்ல வச்சிருக்காங்க. அதுக்கு பார்த்தா வாட்டர் மலர் அவர் பேரு என்ன, திவாகர். ஆமா, அவருக்கு சரியான பதிலடி கொடுத்தீங்க அண்ணா அப்படின்லாம். ஏங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் அப்படியே இந்த லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும் வந்து. அதுக்கெல்லாம் யார் பதில் கொடுக்கணும்னா ஒரு 2ஆம் தர நடிகர்கள், ஒரு 3ஆம் தர நடிகர்கள் வந்து ஏன் சீண்டிட்ட நீ அப்படின்னு. சூர்யா மாதிரி ஒரு உச்சத்தில் உள்ள நடிகர்கள்லாம் இதெல்லாம் வந்து தமாஷா பார்த்துட்டு போயிடணும். அதுக்கு ஒரு சீனை வச்சு அதுக்கு ஒரு இது பண்ணி, இது ஆர்ஜே பாலாஜியோட ஐடியாவா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இப்போ டீசர்ல பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப கிரிஞ்சா இருந்தது சார். எனக்கு வந்து இது என்னையா இவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு ஷாட்ல வந்து ஒருத்தர் ஏதோ அடிக்கிறாரு, கார் 4 டயரும் பிச்சுக்கிட்டு பறக்குது. இது இன்னுமா சார் இவங்க மாறாம இருக்காங்க? அந்த மாதிரி எவ்வளவு மாறி வச்சு ஏங்க. முதல்ல வந்து எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி எப்படிங்க சூர்யா வச்சு ஒரு ஆக்ஷன் படம் எடுக்க போறாரு. எடுக்கக்கூடாதெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்து. அவருடைய முந்தைய படங்கள்லாம் அந்த மூக்குத்தி அம்மன், அப்புறம் இன்னும் எல்கேஜி, அப்புறம் வீட்டுல விசேஷங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் இருந்தப்ப பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நவீன பாக்கியராஜ் இல்லைன்னா வந்து ஒரு கிரேசி மோகன் நாடகத்தை வந்து சினிமாவை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல போன அந்த அளவுக்கு தான் வந்து இவர் என்ன பண்ண போகிறான்ற ஒரு கேள்விலாம் இருந்தது. ஆக்சுவலா நான் கேள்விப்பட்டதுன்னா இந்த கதை விஜய்க்கு சொல்லப்பட்ட கதை. இந்த கதை வந்து அவர் தப்பிச்சிட்டாரு, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு விஜய்க்கு. அதெல்லாம் வேண்டாம். அதன் பிறகு அப்படியே விக்ரமுக்கு போனதாக ஒரு தகவல். அவரும் வந்து அப்படியே வேணாங்க, நான் வேற லைன் அப்ல இருக்குன்னு சூர்யாவுக்கு வந்திருக்குது. சூர்யாவுக்காக சில காட்சிகள் இதெல்லாம் மாத்திருப்பார். மேபி அவங்க சொன்னதை அப்படியே எடுத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மூக்குத்தி அம்மன் 2 கதை. எங்க ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் 2 சுந்தர்சி எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா, மூக்குத்தி அம்மன் 2 இவர் தான் எடுக்க வேண்டியதா இருந்தது. அதனுடைய தயாரிப்பாளருக்கும் இவருக்கும் படம் துவங்கும் முன்னாடியே ஆர்ஜே பாலாஜிக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஆகி வெளியே வந்தாச்சு. அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் 2 ஆரம்பிச்சாச்சு. இதுல அப்படியே ஃபீமேல் வெர்ஷனை மேல் வெர்ஷனா மாத்தி சில இதெல்லாம் சூர்யாவுக்காக ஆட் பண்ணி கதையை வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த டீசர் இதை வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அந்த டீசரே வந்து ஒரு என்ன சொல்றது, பா கலக்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி, தெறிக்க விட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல வைக்கணும் வந்து. இது என்ன, அது பல படங்களை பார்த்தா மாதிரி தான் இருக்குது வந்து, ஒன்றும் பெரிய அளவுக்கு இதுவா இல்லையே அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த டீசர் மேல இருக்குது. இது காஞ்சனா, அப்புறம் ஜவான், சலார் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா குட் பேட் அக்லியோட டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். அது வந்து டீசர்னால தான் அந்த படத்திற்கு ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க. பட் இந்த டீசர் வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஒரு படத்துக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டீசரே இப்படி இருக்கே, படம் எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு கலக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கோம். விடாமுயற்சின்னு ஒரு படத்தை போட்டு சாத்தி இருந்த நேரம் குட் பேட் அக்லியோட டீசர் வந்த உடனே ஒட்டு மொத்தமா அஜித் ஃபேன் உள்ள இறங்கினாங்க தெரியுங்களா. இதான் எங்க அப்படின்னு. உண்மையிலேயே அதுல ஆதிக்கு வந்து ஒரு பெரிய கட்டிக்காருங்க. நீங்க படம் எப்படி இருக்குது எதை தாண்டி வந்து, அதுவும் படமா ஒரு ஃபேன் பாய்க்கான படம் தான், ஒரு ஃபேன்ஸுக்கான படம் தான், ஒரு ஃபேன் பாயா உள்ள இறங்கி சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு டீசர். இப்போ சூர்யா வச்சு பண்ணிருக்கிறீங்கன்னா அந்த ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரி, அல்லது சூர்யாவுக்கான ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி சேர்த்துருக்கலாமே.
வெறுமனே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிறாரு, அடிக்கிறாரு, இது பண்றாரு, ஒரே வந்து ஒரு சுருட்டை பிடிச்சிட்டு வராப்புல. நீங்க சொல்ற மாதிரி நிறைய படங்களை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ அரே பாயா ஏதோ சொல்றாரு சார். அரே பாய் ஏதோ சொல்றாரு. இனிமேல் நம்ம ஆட்டம் தான், இனிமேல் நம்ம ஆட்டம் தான் அப்படின்றாரு. பிளாஸ்ட் அப்படின்றாரு. என்னதான் ஓடிடில, ஏடிடில, டிவில எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆனும் தியேட்டர்ல வந்து அது பிக் ஸ்கிரீன்ல பார்த்து அந்த ரசிகர்கள் கொண்டாடி அது ஒரு வெற்றி படமா மாத்திரப்பதான் அந்த ஹீரோவுக்கான ஒரு பலமே இருக்குது. அது வந்து சொன்ன மாதிரி கருப்பு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றது வந்து இந்த டீசர் முடிவு பண்ணாது. இதுக்கப்புறம் வர அப்டேட்ல தெரிய வரும். இந்த நெகட்டிவ் ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல சார். படம் அவங்க சரியில்லை அப்படின்றத ஏன் சார் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க? படம் வந்து அதான் இந்த ரெட்ரோக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்காக போவாங்கல்ல சார். அந்த டைமில் வந்து ஒரு டேரக்டர் கூட நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க. அங்கே எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தியேட்டரில் அவங்களா ஆள் செட் பண்ணி வச்சு உட்கார வச்சு பேச சொன்னாங்களா என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குது, வெளியெல்லாம் எல்லாரும் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த படம் வந்து ஓடல. அவங்க வந்து பார்க்குறவங்க வேர்ட் ஆஃப் மவுத்ன்றது ஒரு பெரிய விஷயம். நம்ம ரிவ்யூவர்ஸ் பேசுறது இல்லை அங்கே பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கறதெல்லாம் தாண்டி வேர்ட் ஆஃப் மவுத்து தான் ரொம்ப பெரிய விஷயமா ஒரு படத்தை வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கும். அந்த விஷயம் இருந்தும் இந்த படம் ஓடலை அப்படின்னு சொல்லி ஏன் சார் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இந்த தியேட்டரில் ஆளை இறக்குறது, அப்புறமா வந்து இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக யாருன்னா மக்கள்லாம் எஜமானர்கள். ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து பார்த்துட்டு போகிறான் இல்லைங்களா, அந்த காசு மட்டும் கிடையாது, அவன் பண்ணுகிற அந்த செலவு, அது அவன் செலவழிக்கிற அந்த நேரம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஃபேமிலியோடு கிளம்பி வரான்னா அதுக்கு ஒரு 4 மணி நேரம் செலவு பண்ணி தேட்டருக்கு வர வரைக்கும் பெரிய விஷயமா இருக்குது. அவனுக்கு என்ன எடுத்து வெளியே வந்தவொடனே கடுப்பாகி போகிறான். அப்போ தான் வந்து நீங்கள் அவங்க அந்த மக்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு படத்தை, அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு படத்தை எடுக்காமல், நீ அங்கே முக்கில் நின்று பேசிட்ட, நீ சைடில் நின்று பேசிட்ட, என்னை வந்து இது பண்ணிட்ட, நீ வன்மம் வச்சு அடித்த அப்படின்னு சொல்லுது. இப்போல்லாம் ரிவ்யூ பார்த்துலாம் யாரும் ஒன்றும் பெருசாலாம் வரது இல்லைங்க. அந்த ரிவ்யூ என்னன்னா அது ஒரு பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிடுறாங்க வந்து. ஆனால் படத்தை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே பேசுகிற பேச்சு இருக்கு இல்லைங்களா, அது குறிப்பாக வந்து இந்த சோஷியல் மீடியாக்கள், நீங்கள் எல்லார் ஃபேமிலிக்கும் வந்து ஒரு ஃபேமிலி குரூப்னு இருக்குது. ஆமாம் சார். அந்த ஃபேமிலி குரூப்லேயே இப்போ போடுறாங்க தெரியுங்களா. எனக்கு ஃபேமிலி குரூப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படம் நல்லா இருக்குது, இதுவாக இருக்குது, இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ரிவ்யூலாம் ஒன்றுமே இதுவே கிடையாது. இது ஏன் ரிவ்யூ பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதே போல் வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குற மேலே கோவப்படுறாங்க வந்து. அப்போ அங்கே நீங்கள் வந்து அங்கே சரியில்லாதனால தான் அவன் வந்து இங்கே கோவமாக வந்து திட்டிட்டு போகிறான். அதே பப்ளிக் ரிவ்யூவில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துலாம் என்ன பிரமாதமாக கொடுத்துருந்தானுங்க. தலைவா நான் ரிப்பீட் ஆடியன்ஸாக வந்திருக்கிறேன்னு ஒருத்தன் வந்து, நானே 3 தடவை பார்த்தேன் சார் அந்த படத்தை. அடேப்பா, ஏன்னா அந்த படம் வந்து கனெக்ட் ஆகுறத தாண்டி ஜாலியாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்து சூப்பரா பண்ணிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு போகாம கொடுத்துட்டு போகாம நீங்க எடுக்கிற படத்தை எல்லாம் வந்து ஆஹோன்னு சொன்னோம்னு ரிவ்யூவர் சொல்லிட்டா கூட மக்கள் சொன்னோம்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு வந்து அவனுக்கு பிடிச்சா தானே. அவனுக்கு என்ன தலையெழுத்தான்னா வந்து நீங்கள் கூப்பிடுவீங்க, அவனை உட்கார வைப்பீங்க, அவன் ஒரு 3 மணி நேரத்தை செலவு பண்ணுவான் தேட்டரில், பாப்கார்னு டீயை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் பார்க்கிங் காசை கொடுத்துட்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு அவன் வெளியே வரும்பொழுது நீங்கள் குப்பையை எடுத்து வச்சிருப்பீங்க. ஆஹா பிரமாதங்க அருமைங்க அப்படின்னா நீங்க செட் பண்ண ஆள் தான் வந்து ரோகிணி தியேட்டர்லயும் கமலா தியேட்டர்லயும் அடுத்தடுத்த காட்சிக்கு ஒரே முகம் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பாத்துருக்கீங்களா? என்னடா இங்கதானே பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ரோகிணில இருந்து அதே நபர் சொல்லிட்டு இருப்பாரு, அதே பிசுறு தட்டாத அதே டைலாக். உள்ள படம் பார்த்தாப்லயே என்னன்னு கூட தெரியாது. இந்த செட்டப் செல்லப்பா வேலையெல்லாம் இனி நடக்கவே நடக்காது. வந்து தெளிவா இருக்கிறாங்க மக்கள். நல்ல கண்டென்ட் கொடுங்க, கொண்டாடுவாங்க. எந்த ரிவ்யூவராலையும் ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது, ஓட வைக்காமல் இருக்கவும் முடியாது. வந்து ரெண்டும் இருக்குது சார். ஒரு படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னா, நீ உங்களுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி உனக்கு அந்த படம் பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி கடந்து போயிடலாம். அதை வந்து உட்காந்துக்கிட்டு நீ நல்லா இருக்குன்னு சொல்லு, நீ ஏன் நல்லா இல்லைன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ற மாதிரி நிறைய பேர் பண்றாங்க சார். இவங்க மென்டாலிட்டிலாம் ஏன் சார் மாற மாட்டேங்குது? நல்ல கண்டென்ட் அதுவே. இப்ப நாம லப்பர் பந்துன்னு ஒரு படத்துக்கு முதல் நாள் போவானான்னு முடிவு பண்ண தெரியுங்களா? போல என்னங்க அது டைட்டில்னு வந்துட்டோம் நம்ம வந்து. வேணா நீங்க தான் சொன்னீங்க சார் ட்ரெய்லருக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சார், போலாம் சார் அப்படின்னு. ஆமா போனா சார் நீங்க வந்து அப்புறம் நான் உள்ள போய் எதனா மாட்டிக்க போறேன்னு அடுத்த 2 ஷோவுக்கு அப்புறம் நாமளே அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தோம். பார்த்த பிறகு வேற லெவல்ல இருந்தது. அதுதாங்க கணிக்கவே முடியாது. நீங்க அப்படி எடுக்கிறத விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி நல்லா பேசுங்க, பிரமாதமா சொல்லுங்க அப்படின்னா ஓடிடுமா நான் படம் வந்து. அது என்ன இதுன்னே தெரியல, என்ன லாஜிக்னே தெரியல. ஓகே சார். சூர்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து தேவைப்படுகிறது. அது இந்த கருப்பு கொடுக்கும்னு நம்புகிறோம். டீசர் வந்து நார்மலாக இருந்தாலும் படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு. இல்லை நிச்சயமா வந்து, ஏன்னா அவருக்கும் ஒரு வெற்றி தேவை. ஏன்னா சூர்யா மேல நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. ஒரு திறமையான நடிகர் தான், ஒரு பிரமாதமான நடிகர் வந்து.
அவருக்கும் ஒரு வெற்றி தேவை. இந்த கருப்பு ஒரு வெற்றி படமா அவருக்கு அமையட்டும். சார், சூர்யா அவர்களோட படம் ரிலீஸ் ஆனாவே எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க, யாரை பார்த்தாலும் வேணும்னே நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு அந்த படம் எடுக்கிற டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இதே குற்றச்சாட்டை தான் வைக்கிறாங்க. அது நிஜமாவே அந்த மாதிரி நடக்குதா சார்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு படம் பார்த்து பண்ற நல்லா இல்லைன்னு சொல்ற எல்லாருமே உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. 2 காரணங்கள் அதுக்கு சைமன். ஒன்று வந்து எப்பயுமே வந்து ஒரு நடிகர் அப்படின்னா ஒரு நியூட்ரலாக இருந்துடணும். ஒரு அரசியல் நிலைப்பாடில் கூட சரி, ஒரு பொது விஷயங்கள் கூட நியூட்ரலாக இருந்துடணும். இல்லைன்னா விஜய் மாதிரி நான் அரசியலுக்கு ஒரு போகிறோமான்னு ஒதுங்கி மொத்தமாக கிளம்பின்னு வந்து இவர் வந்து கடந்த ஏடிஎம்கே ஆட்சியில் பேசின பேச்சுக்கள், விமர்சனங்கள் அப்படியே இந்த டிஎம்கே ஆட்சியில் சம்பவங்கள்லாம் நடந்தது. இப்பெல்லாம் எங்கே போனீங்க சூர்யா, ஏன் அப்படின்னு. அப்புறம் ஜோதிகா சொன்ன சில கருத்துக்கள்லாம் வந்து பெரிய எதிர்வினை ஆச்சு. வந்து தஞ்சாவூரில் பேசின பேச்செல்லாம் இதை தாண்டி வந்து ஜெய்பீம்ல நான் நேரடியாக வரேன்னு வந்து 1 இயர் ஒரு அக்னி சட்டி காமிச்சு எங்க மீது ஒரு பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இது பண்ணார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்லாம் கூட மன்னிப்புலாம் கேட்கணப்போ அது அப்படியே வந்து கடந்து போயிட்டோன்னே இன்னைக்கு வரைக்கும் அவங்க கோபமா இருக்கிறாங்க. வந்து அவங்களும் ஒரு கோபமா இருக்காங்க. அது இதெல்லாம் தாண்டி இப்ப இவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க விமர்சனம் பண்றாங்க, இவங்க கோபமா இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக்கள் ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்களா, அடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் இட்டு படம் கொடுப்பாங்க. இது எல்லாம் காணாம போயிடும். ஆனா சூர்யாவுக்கு அது அமையலையா, அதை அமைத்துக் கொள்ளவில்லையான்னு பெருங்கல்வியா இருக்குது. அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம். நன்றி சார்.